Hi students, this is Easy Max to learn Max easily. Chapter 3 Theory of Equations example 3.13 தான் பார்க்க போகிறோம். Show that if P, Q, R are rational, the roots of the equation ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஏங்கிறது வந்து 1, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -2p, சியோட வேல்யூ இது ஃபுல்லாக இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ சியோட வேல்யூ எடுத்துக்கலாம். நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸு அப்படின்னாலே நம்ம டிஸ்கிரிமினன்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண முடியும். del is equal to discriminant del is equal to b square minus 4ac அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் ஏபிசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். 2 ஸ்கொயர்டு வந்து 4, பி ஸ்கொயர்டாகவே இருக்கும். இங்கே வந்து 4 வந்து -4 வந்து உள்ளார கொடுத்துக்கலாம். அப்போ -4p ஸ்கொயர்டு ப்ளஸ் 4q ஸ்கொயர்டு மைனஸ் 2 4s are 8 qr மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4r ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இதில் வந்து 4 காமனாக வெளில எடுத்துடலாம். இது வந்துட்டு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து q ஸ்கொயர்டு இது வந்து q அப்படிங்கிறது தான் இதோட இது. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குமே, அதுக்கு பதிலாக q இருக்குது. ஸோ அதனால் q ஆர் ஸ்கொயர்லாம் போடக்கூடாது. 1 × r ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்டு -2r அப்படின்னு போட்டுக்கலாம். r ஸ்கொயர்னு வருமா? அப்போ வந்து இங்கே வந்து மைனஸும் வரக்கூடாது, ஆனால் இங்கே மைனஸ் வரணும். அப்படின்னா ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணலாம். ப்ளஸ் பண்ணோம்னா 2rன்னு வரும். மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ். ஸோ அப்போனா q மைனஸ் ஆறு, q இது ஷார்ட் ஃபார்மில் q மைனஸ் ஆறு, q மைனஸ் ஆறுன்னு எடுத்துக்கலாம். அப்போ q மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. இது எப்படி கிரேட்டர் தென்னாக இருக்குது? ஒரு வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது 4ஓட மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது அது பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ டிஸ்கிரிமினன்ட் வந்து கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா நம்ம 9th 10th 11th படிச்சிருப்போம். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அதிலே சொல்லிட்டாங்க ரியல்னால் அதுக்குள்ளார வந்து ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு இருக்கும்னு நமக்கு தெரியும். அவங்க வந்து PQR அப்படிங்கிறது வந்து ரேஷ்னலா அப்படிங்கிறது தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. PQRங்கிறது ரேஷ்னல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ்.